நிறைய பேர் இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க அந்த தூக்கத்தை தியாகம் பண்றதுலயே குறியா இருக்கிறாங்க. நான் கேட்கறேன், 6 மணி நேரம் தூக்கம் வச்சுக்கோங்க, மீதி 18 எவ்வளவு நேரம் இருக்கு? 24 மணி நேரத்துல மீதி 18 மணி நேரம் இருக்கு. அந்த 18 மணி நேரத்தை நம்ம ஒழுங்கா பயன்படுத்துறோமா? அப்படி நீங்க ஒழுங்கா பயன்படுத்தினா நீங்க ஓகேன்னு சொல்லலாம். காலையில பூரா சொல்லுவாங்கல்ல, அல்லும் பெரிதும் சும்மா இருந்துகிட்டு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அழுதுகிட்டாருன்ற மாதிரி காலையில சாயங்காலம்லாம் ஊர் சுத்திட்டு அந்த நைட்டு 10 மணிக்கு மேல புத்தகத்தை தூக்கி 1 மணி வரைக்கும் படிச்சுட்டு தூக்கத்தை தியாகம் பண்றதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க. அப்படித்தானே? அப்படித்தானே? அதை சொல்லுங்க முதல்ல. சாயங்கால நேரம்லாம் நிறைய வேஸ்ட், மத்தியான நேரம்லாம் நிறைய வேஸ்ட், அதெல்லாம் விட்டுட்டு நைட்டு படிக்கிறதுக்கு அப்பதான் உனக்கு மூடு வரும் இல்லையா? நல்லா தூங்கு, நல்ல பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுத்தாதான் படிக்கிறது நல்ல மண்டையில ஏறும். அதிகாலை படிப்பு தான் நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. சரியா? அதனால நம்பிக்கையோட படிங்க. தூங்குறது நிச்சயமா 6 மணி நேர தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியமானது படிக்கிற பிள்ளைங்களுக்கு. அதுவும் அன்னைக்கு நீ 18 மணி நேரத்தை யூஸ் பண்ணிட்டான்னு சொன்னா கட்டாயம் 6 மணி நேரம் தூங்கி தான் ஆகும். சரியா? இன்னொன்னு சொல்லட்டுமா, 2 டைம் நீ தூங்கலாம். அப்படி 2 டைம் தூங்கி படிச்சேன்னா அப்பப்போ ஃப்ரெஷ் ஆகி படிச்சுக்கலாம். மத்தியானம் ஒரு 1 ஹவர் தூக்கத்தை போட்டியா, ஒரு 6-7 மணி நேரம் படிச்சுக்கலாம். அப்புறம் நைட்டு ஒரு தூக்கத்தை போட்டியா, அப்புறம் காலையில எந்திரிச்சு படிச்சுக்கலாம். அப்படி படி, அது சூப்பரா இருக்கும். ஏன்னா அப்பப்போ ரெஸ்ட் எடுத்து படிக்கும்போது பழசெல்லாம் மறந்துட்டு தூங்கிட்டு, அப்புறம் பழசு மீன்ஸ் என்னன்னா அன்னைக்கு நிறைய சிந்தனைகள் இருக்கும் மைண்ட்ல. காலையில எழுந்திரிச்சு எதுக்கு ஃப்ரெஷ்ஷா படிக்கிறோம், எல்லாம் எந்த நினைவுகளும் இருக்காது, ஃப்ரெஷ்ஷா படிக்கலாம். அந்த மாதிரி மத்தியானம் ஒரு தூக்கத்தை போட்டா ஈவினிங் ஒரு ஃப்ரெஷ்ஷா படிக்கலாம். சரியா? நல்லா படிங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தூக்கத்தை கெடுத்து படிக்காதீங்க. ரெஸ்ட் ரொம்ப அவசியம்.